அனைவருக்கும் வணக்கம். நான் மகேஸ்வரி. வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. இப்போ நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கணும் அப்படின்னு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாவே இந்த கம்பெனியை எகெயின் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணலாமா இல்லை இதோட ட்ராப் பண்ணிடலாமா நம்ம அனலைசிஸை அப்படின்ற ஒரு டெசிஷனை எடுக்கிறதுக்கே இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை சும்மா ஒரு ஓவராலாக பார்த்துட்டாவே எகெயின் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாமா வேண்டாமன்ற டெசிஷன் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன, பேலன்ஸ் ஷீட்னா என்ன, இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எப்படி அதை பார்க்குறது அப்படின்ற ப்ராசஸ் எல்லாமே பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அமௌண்ட்டு ஃபண்டு உள்ளே எவ்வளோ வருது, வெளியில் எவ்வளோ போகுது, காசாக எவ்வளோ, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அப்படின்னா காசா இல்லைன்னா செக்கு, இது மாதிரி உள்ளே வர்ற அமௌண்ட் எவ்வளோ, வெளியில் போகிற அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. கேஷ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா ப்ளஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கேஷ் வெளியில் போச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், நம்ம ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப காசு உள்ளே வரும், நம்ம ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறது வெளியில் போகும். ஸோ காசு உள்ளே வர்றப்ப சேல்ஸ் எல்லாம் ப்ளஸில் வந்திருக்கும். கேஷ் அவுட்புட் அப்படிங்கிறப்ப இப்போ மெட்டீரியல்ஸ் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் உள்ளே வந்துடும், நம்ம காசு வெளியில் போயிடும். ஸோ கேஷ் அவுட்புட் அப்படிங்கிறப்ப மைனஸில் மென்ஷன் ஆயிரும். இது ரொம்ப பேசிக்கான விஷயம். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ். டெய்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க, இதுதான் அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். இதையெல்லாம் மென்ஷன் பண்ணுறது, இதில் டெய்லி சேல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் எவ்வளோ அமௌண்ட் உள்ளே வருது, வெளியில் போகுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். செலவுகளை எல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம பண்ணுற செலவுகளையும் வருமானங்களையும் குறிக்கிறது தான் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். இப்போ லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். லேண்டு வாங்குறப்ப அமௌண்ட்டு வெளியில் போகும், காசு வெளியில் போகுது. ஸோ இது மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வர்ற கேஷ் உள்ளே வர்றது, வெளியில் போகிறதெல்லாம் குறிக்கிறது தான் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ் யார் யாருக்கும் அப்படின்னா ஓனருக்கும் கடனாளிக்கும் 2 பேருக்கும் உள்ள டிரான்சாக்ஷன்ஸ், காசு மூலியமாக டிரான்சாக்ஷன், கடன் வாங்குறது, கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது, இப்போ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது, அதுக்கு டிவிடெண்ட் கொடுக்கறது, இது மாதிரி ஓனருக்கும் கடனாளிக்கும் உள்ள டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுறது தான் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ். இப்போ பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது அந்த டேட்டில் ஃபைனான்ஷியல் இயர் எண்டு 31 மார்ச் ஒவ்வொரு வருஷமும் ஃபைனான்ஷியல் இயர் எண்டு அந்த டேட்டில் எவ்வளோ சொத்துக்கள் நமக்கு இருக்குது, நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரீபே பண்ணணும், லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அப்போதைக்கு ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, ரிசர்வ்ஸ் எவ்வளோ வச்சுருக்கிறோம், சர்ப்ளஸ் மணி எவ்வளோ வச்சுருக்கிறோம் அப்படின்றத அன்னைக்கு டேட்டில் காட்டுறது தான் பேலன்ஸ் ஷீட். இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த சேல்ஸ்லேருந்து எக்ஸ்பென்சஸ்லாம் எவ்வளோ கழிஞ்சது போக நெட்டாக எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, டேக்ஸ் எல்லாம் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இன்கம் ஸ்டேட்மெண்ட். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். அப்படி பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். மணி கண்ட்ரோலில் நீல்கமல் அப்படின்னு டைப் பண்ணி நீல்கமல் கம்பெனி எடுத்துக்கோங்க. ஏன் இது எடுத்துருக்கேன்னா இது ஒரு ஸ்மால் கேபிட்டல் கம்பெனி, பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. நீல்கமல் மேட்ரஸ், நீல்கமல் சேர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கம்பெனி தான் இது. ஸ்மால் கேபிட்டல் கம்பெனி அப்படிங்கிறனால எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றனால இந்த கம்பெனி நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபைனான்ஷியல்ஸில் கன்சாலிடேட்டட் கிளிக் பண்ணிக்கலாம். கேஷ் ஃப்ளோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு உண்டான கேஷ் ஃப்ளோ ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ் 3மே கொடுத்துருக்காங்க. நம்ம சும்மா ஓவராலாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தாவே போதும். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதை சேல்ஸ் பண்ணி வர்ற வருமானம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2016 182 கோடி, அதுக்கப்புறம் 111 கோடி குறைஞ்சிருக்கு, அவங்களோட வருமானம் குறைஞ்சிருக்கு. அப்புறம் 119 கோடி,
தென் 174 கோடி. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா 251 கோடி வருமானம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா வருமானம் வந்திருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஓகே, கிராஜுவலாக க்ரோத் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ் கடன் வாங்கியிருக்காங்களா இல்லை கடன் ரீபே பண்ணியிருக்காங்களா என்னன்றதை பொறுத்து. ஸோ நம்ம 2016 பார்த்திங்கன்னா 182 கோடி வந்து வருமானம் ஈட்டியிருக்காங்க. அதில் 41 கோடியை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் 141 கோடியை கடன் ரீபே பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் வெளியில் போயிருக்கு மைனஸ், அதனால் கடன் ரீபே பண்ணியிருக்காங்க. 41 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அமௌண்ட் வெளியில் போயிருக்கு. 182 கோடி ஃபர்னிச்சர் சேல்ஸ் மூலியமாக வருமானம் உள்ளே வந்திருக்கு. ஸோ 2016 ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2017 111 கோடி வருமானம் வந்திருக்கு. 70 கோடியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 38 கோடியை அமௌண்ட் ரீபே பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா டிவிடெண்ட் பே பண்ணியிருக்கு, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க, டெப்டை ரீபே பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இது -38 கோடி. அதுக்கப்புறம் 2018 பார்த்திங்கன்னா 119 கோடி வருமானம் வந்திருக்கு. 94 கோடியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 20 கோடியை ரீபே பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட்டாகவும் பே பண்ணியிருக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். இப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 251 கோடி வருமானம் வந்திருக்கு. அதில் 152 வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. 99 கோடி வந்து கடன் ரீபே பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு கிராஸ் செக் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் கடன் அதிகமாக இருக்கா, கடனுக்கு வந்து இப்போ சப்போஸ் இந்த 99 கோடி வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவே பே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட லோன் அமௌண்ட்டு எவ்வளவா இருக்கும்? ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? இங்கே பக்கத்தில் இருக்கிற ரேஷியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ரேஷியோஸில் லிவரேஜ் ரேஷியோ கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.05. இங்கே பார்த்தீங்கன்னா 2016 கடன் வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சைன். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1.5 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 0.05 தான் இருக்குது. ஸோ நல்ல க்ரோத்துன்னே சொல்லலாம். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு குட்டி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்திங்கனாவே நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து இப்போ பேங்க்குக்கெலாம் வந்து இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா அதோட பேங்க்கோட மெயின் பிஸ்னஸே வந்து கடன் கொடுத்து டெபாசிட் வாங்குறது தான். ஸோ அதனால் வந்து இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு தான் வந்து அப்ளை ஆகும். இது மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு தான் அப்ளை ஆகும். பேங்கிங் செக்டார், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெலாம் வந்து அந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்ளை ஆகாது. ஸோ நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்த வரைக்கும் ஓகே. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற கொஞ்சம் அந்த டவுட்டை வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தும் நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம். இது வந்து நம்ம காமர்ஸ் பேக்ரவுண்டுன்னு இல்லை, எல்லாத்துக்குமே வந்து இது நார்மலாக ஜென்ரல் வியூ தான் இது. நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆனுவலி கிளிக் பண்ணிக்கிங்க. ஆனுவலில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2016 இப்போ சேல்ஸை வந்து டாப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே வந்து ப்ராஃபிட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேல்ஸ் வந்து டாப் லைன் பார்க்கலாம். டாப் லைன் பார்த்தோன்னா 1900 கோடி 2016, எகெயின் 2000 கோடி, 2100 கோடி, 2300, 2257. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் சேல்ஸ் க்ரோத் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 108 கோடி, 119 கோடி, 117, 110 கொஞ்சம் கம்மியாகிட்டுருக்கு. ஆனால் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் பார்க்குறப்ப க்ரோத் தான் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப மைனஸு, ப்ராஃபிட்டே இல்லை, லாஸு அப்படின்ற கம்பெனிஸ்லாம் கூட நிறையா இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் இது ப்ராஃபிட் வந்து நல்லாவே க்ரோத் ஆகியிருக்கு. எபிட்டையும் பார்த்துக்கலாம். ஏர்னிங்ஸ் பிஃபோர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸையும் பார்த்துக்கலாம். அதாவது டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத் ஆகிட்டு தான் இருக்குது. 201 கோடி இந்த வருஷம் லாஸ்ட் இயர். ஸோ அப்படி ஓவராலாக பார்க்குறப்ப சேல்ஸும் ஓகே, நெட் ப்ராஃபிட்டும் ஓகேவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டை ஒன்ஸ் வியூ பண்ணிக்கலாம். ஷேர் கேபிட்டல் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக 14 கோடி அப்படியே தான் இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் அவங்களோட சர்ப்ளஸ் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ செம சூப்பர்னே சொல்லலாம்.
ஃபிக்ஸ்டு அசட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் க்ரோத் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கடைசியாக 612 கோடி வந்து ஃபிக்ஸ்டு அசட் வச்சுருக்காங்க. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் ஒரு வருஷமும் அவங்களோட ஆப்ரேட்டிங் இன்கம் மூலியமாக வந்ததை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்டு அசட்ஸில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபிக்ஸ்டு அசட்ஸும் ஒரு வருஷமாக க்ரோத் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அசட்ஸும் ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா லைபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, குறைஞ்சி தான் வரணும். டோட்டல் லைபிலிட்டிஸை வந்து நம்ம பார்க்காம கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா 2016 பாருங்கள் 297, 280, 318, 216, 266 கொஞ்சம் குறைஞ்சிது. எகெயின் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் பார்க்கணும். டோட்டல் லைபிலிட்டிஸ் வந்து அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸையும் இன்க்ளூட் பண்ணி வரனால டோட்டல் அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அப்படி இருக்கும். நம்ம வந்து இந்த கரண்ட் லைபிலிட்டி அந்த அதர் லைபிலிட்டி இதை மட்டும் பார்க்கலாம். கரண்ட் லைபிலிட்டி ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும். ஃபிக்ஸ்டு அசட்ஸ் வந்து அதிகமாகிட்டே வரணும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் அதிகமாகிக்கிட்டே வரணும். நம்மளோட கை இருப்பு எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதை பார்க்குறப்ப ஃபைனான்ஷியல் ஹெல்த் வந்து நல்லாவே இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பேராமீட்டர்ஸை நம்ம நெக்ஸ்ட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிவிஎஸ் மோட்டார் எடுத்துக்கோங்க. மணி கண்ட்ரோலில் கன்சாலிடேட்டட் கிளிக் பண்ணிக்கோங்க. கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் 2016 ஒரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. 2019 பார்த்தீங்கன்னா மைனஸ், அதாவது அந்த வருஷம் வந்து சேல்ஸ் மூலியமாக அவங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் மூலியமாக எந்த ஒரு வருமானமுமே வரல, லாஸ் தான் அந்த வருஷம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 373 கோடி வந்து ஆப்ரேட்டிங் இன்கம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் அதிகமாக தான் அவங்க வருமானத்துக்கு மீறி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 373 கோடி தான் வருமானம், ஆனால் 1000 கோடி பக்கம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே அவங்க வர்ற வருமானத்துக்குள்ளே தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா நொழிஞ்சி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்திங்கன்னா ப்ளஸில் இருக்குது பார்த்தீங்களா, 2018, 19, 20 வந்து ப்ளஸில் இருக்குது அப்படின்னா அமௌண்ட்டு உள்ளே வந்திருக்கு, அதாவது கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதை பார்க்கும்போதே வந்து இவங்க வந்து கடன் வச்சுருக்காங்கன்ட்டு நல்லா தெரியுது. எகெயின் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரேஷியோவில் போய்க்கலாம். ரேஷியோவில் லிவரேஜ் ரேஷியோ கிளிக் பண்ணணுன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.74 பாருங்கள். 2016, 17 0.4, 0.5 இருந்தது. 18, 19, 20 2 something வந்துருச்சு. ஸோ 1.5 வரைக்கும் இருக்கலாம் கடன் வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. 2.7 இருக்குது அப்படின்னா இந்த கம்பெனி வந்து கடன் வாங்கின அமௌண்ட்டை வச்சு தான் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சொந்த மணியை வச்சு ஓன் கேபிட்டல் ஈக்விட்டியை வச்சு ரன் ஆகலை, கடனை வச்சு தான் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எகெயின் மறுபடியும் பேலன்ஸ் ஷீட் வச்சு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்திங்கன்னா ஷேர் கேபிட்டல் அதே தான் இருக்குது. ரிசர்வ்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கரண்ட் லயபிலிட்டிஸ் பார்த்திங்களா 2016 2000 கோடியாக இருந்தது, இப்போ 2020 10,000 கோடியாக இருக்குது. லயபிலிட்டிஸுங்கிறது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. அதான் கடன் வாங்கியிருக்காங்க இல்லையா, அதனால தான் வந்து இந்த கரண்ட் லயபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ஆனுவல் கிளிக் பண்ணிக்கோங்க. சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2016 2020 வரைக்கும் 11 கோடி, 12,000 கோடி, 16,000 கோடி, 20, 18 இப்படி, அதாவது லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 400, 500, 600 கோடி, 700 கோடி, எகெயின் 600 கோடி இப்படி இருக்குது. பட் நமக்கு இங்கே பேலன்ஸ் ஷீட்டோட கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தாவே தெரியுது கடன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவை பார்த்தாவும் தெரிஞ்சிருது. எகெயின் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் இன்கம்மை விட அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலியமாகவே நமக்கு தெரிஞ்சுது. ஸோ இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக டிவிஎஸ் மோட்டார்லேருந்து நம்ம அவாய்ட் ஆகி இருக்கிறது நல்லதுன்னு புரியுது.
ஓகேங்களா? இதை வச்சு ஒரு பேஸாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமா வேண்டாமான்னு. இப்போ நீல்கமல் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் அனாலிசிஸ்க்கு நம்ம போகலாம். டிவிஎஸ் மோட்டார் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டெம்பரவரியாக வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.